பாட்டியும் பேத்தியும் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. பி பாசிட்டிவ், பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங். சண்டே காலையில செம வைபா இருக்கு ரெடி. எங்க எல்லாம் பிரிஞ்சு அங்கங்க போறீங்க? பால் பாயசம் வேற மாதிரி இருக்கு. அனிதா குலாப் ஜாமுன் வாங்கடி. கொழுக்கட்டை பாயாசம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். வீட்டுல போய் யாருக்கும் தராம சாப்பிடுவோம். Happy Sunday to all. வெரி குட் மார்னிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சண்டே மார்னிங் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆடுற மாதிரி இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போதான் போஸ்ட் நியூஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது சென்னையிலையும் மழையாம. எல்லாரும் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா மழையை? ஸோ நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, ஹவுஸ் ஓனர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சண்டே ஆராதனை தொடங்கியாச்சு. நம்ம தான் லேட்டாக போடுறோம். ஜிஜோ அப்போ சீக்கிரம் கிளம்பணுமே. சீக்கிரம் கிளம்பணும். சரி மம்மி, ஒரே ஒரு தோசை ஏசப்பா. ஓகே, இப்போதான் எலும்பெல்லாம் மறையுதான். ஓ தெரியுதா? சரி, இன்னைக்கு சர்ச்சில் வந்து என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன பிரியாணி என்னதோ கொடுக்குறதா? பிரியாணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக சர்ச்சில் இன்னைக்கு சேல்ஸ் டே. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீ இது பார்க்கட்டு நல்லா தான் இருக்கேன். சர்ச்சில் சேல்ஸ் டேல பிரியாணி வந்து அம்மா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பிரியாணி மட்டும் கிடையாது, சர்ச்சில் இருக்கிறதுல பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்து ஏலம் விடுவாங்க. ஆக்சுவலாக ஏலம் விட்டு அந்த மணியை வந்து தே யூஸ் இட் ஃபார் சர்ச் ஆக்டிவிட்டீஸ். அங்கே வர மக்களுக்காக, ஏழைகளுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறேன். பிரியாணி ரிவ்யூ வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னோட தம்பி தங்கச்சி, ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், கீப் ஸ்மைலிங், ஹேவ் அ கிரேட் டே. சூப்பரான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்க போகுது. இன்கேஸ் ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து காட் நம்மளை நம்ம ட்ரெயின் ஆகிறதுக்கு காட் வந்து கொடுக்குறாரு சில விஷயங்களை. அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர we cannot blame anyone. ஸோ அதனால் பி பாசிட்டிவ், பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங். ஸோ வீடியோ பார்த்துட்டு ஜாலியாக இருங்க. அட் த சேம் டைம் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. பாய். சரி மீ வாங்க, மீ சீக்கிரம் டைம் ஆச்சு மீ. ஐயா திட்டுவாரு, பாஸ்டர் மைக்லேயே சொல்கிறாரா ஏன் லேட்டாக வரீங்கன்னு. எப்படி இருக்கும்? ஆனால் என்னன்னா என் வீடியோவை பார்த்துருப்பாங்க எல்லாருமே, இவன் எல்லா இடத்துக்கும் லேட்டாக தான் போவான், எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவான் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனால் இப்போ டைம் ஆயிடுச்சு சீக்கிரம். அனிதா இருக்கா? அனிதா ஹாய் ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. ஹாப்பி சண்டே. தேங்க்யூ. ஏய் நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், ரெடி. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறீங்கல்ல? அத்தை வீட்டில் வந்திருக்கா, அவள் எல்லாம் சாப்பிடுவா சீக்கிரம். ஓஹோ, நீ தான் அங்கே கொடுப்பியே நம்ம. இது என்னது மீ? ஒரு தோசை போதும் மீ, ரெண்டுலாம் வேணும். குயிக்காக சாப்பிட்டுட்டு கிளம்பணும். முட்டை இல்லையா மீ? சரி இது போடுங்க பாருங்க. தோசை, சண்டே மார்னிங் தோசை. இப்போ எனக்கு டைம் ஆச்சு, அதனால சரி சீக்கிரம் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறேன் மக்களுக்கு. சரி ஓகே. நீங்க இப்போ அவனுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்க ரெடியா இருக்கேன். என் பிள்ளை வந்தா போதும். நான் இப்போ சென்னைக்கு போறேன். போயிட்டு அவனுக்கு என்ன அந்த உடம்புக்கு தேவையோ எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு இருக்கிறேன். அப்ப அனிதா பண்ணி கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அவ கொடுத்தா நீ தின்னணுமே. அவ நல்லா பாக்குறா, அவ நின்னுட்டே இருப்பா. இவன் சாப்பிடும் போது நான் பார்த்துருக்கிறேன் பல நாள். அவ நின்னுட்டே இருப்பான். யாராவது பண்ணுவாங்களா இதே மாதிரி? நான் எல்லாம் சமையல் பண்ணி வச்சா எடுத்து சாப்பிடுவாங்க. இவன் சாப்பிடுவான், நின்னுட்டே இருப்பாளா. இவன் அவளா இன்சல்ட் பண்ணிட்டு இவன் சாப்பிட்டா தானே, அப்பதானே இவன் உடம்புல ஓட்டும். சாம்பார் எங்க ஜேடன் கூப்பிடுங்க. ஜோனா கிளம்பிட்டா, டேடியும் கிளம்பிட்டாங்க. சாம்பார் இதுல கொஞ்சம் வைக்கிறேன். கொஞ்சம். ஆல்ரைட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டீ கொடுங்க. டீ வேணுமே? டீ கண்டிப்பா வேணுமே. டீ இல்லைன்னா முடியாது. குட் மார்னிங் சித்தப்பா. பிரியாணி பேக்ஸ் எத்தனை பிரியாணியுமே இருக்கா? இருக்கா சித்தி? 5 இருக்கு. ஓகே சரி ஓகே பார்க்கலாம். நீங்கள் என்ன வாங்குறீங்க?
மம்மி ஏதோ வாங்குறாங்களே. அனிதா குலாப் ஜாமுன் வாங்கடி. வாங்க சித்தி, வாங்க சித்தி. அனி அது என்னது? வாங்கடி குலாப் ஜாமுன் வாங்கடி. குழிப்பணியாரம். ஓகே. ஹோம்மேட் ப்ரௌனி டி. கொழுக்கட்டை அனி. ரொம்ப நேரமா மம்மி கொழுக்கட்டை கேக்குறாங்க. 2 பீஸ் வாங்குனேன் போதுமா? கொழுக்கட்டை காலியா? கொழுக்கட்டை காலி. வடை இருக்கு. வடை இல்ல, சுருக்கா. ஓ, அது என்ன ப்ரோ? அது ஸ்வீட்டா இது? ஆமா, இது ஸ்நாக்ஸ். ஜோனாக்கா அது? குட் மார்னிங் ஜோனா. குட் மார்னிங். கருப்பட்டி கேக்கா? ஓகே. ஜோனா, how are you feeling today? You good? எதை பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. நல்லா இருக்கோம். Thank you. ஹாப்பி சண்டே டு ஆல். ஜெரன் சார், ஹாப்பி சண்டே சொல்லுங்க எல்லாருக்கும். ஹலோ பாஸ்டர், ஹாப்பி சண்டே. எப்படி இருக்கீங்க? இளைஞர்களுக்கு நல்லா பேசினாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மக்கள் வர மாதிரி இல்ல. அதுலயும் வந்து அனிதா மேடம் எல்லாம் சாம்பிள் வாங்கி டேஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல எல்லாத்துலயும் வாங்கியாச்சு. எல்லாத்துலயும் வாங்கியா? சரி, எனக்கு பாயசம் ஒன்று வேணும். இருக்கா? கூட ஒரு பாயசம் வாங்குவா, ஒண்ணு போதும். உனக்கு ஷேர் பண்ணிக்கலாமா? பாயசம். சூப்பரா இருக்கு ப்ரோ, வெரி நைஸ். ஓகே, சிக்கன் வேணா வாங்கலாமே. அம்மாக்கு என்னன்னா வீட்டில் இன்னைக்கு ஒரு குக்கிங் நடக்க போகுது. அண்ட் அந்த குக்கிங்கை பண்றது வந்து நம்மளோட லிட்டில் ஏஞ்சல் டாவினா ரேச்சல் தான் சமையல் பண்ண போறாங்க. இது பே பண்ணிடலாம் சித்தி. அனி இதுக்கும் பே பண்ணிடுறேன், நான் 2 எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். என்னம்மா? குலாப் ஜாமுன் இருக்குமா? வீட்டில் போய் சாப்பிடலாம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பால் பாயசம் வேற மாதிரி இருக்கு. சண்டே காலையில செம்ம வைபா இருக்கு ரெடி. பாருங்க, செம்ம பிஸியா இருக்கு ஸ்டாலு. சென்னையில வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நடக்கும். அதேதான், அதே சேம் தான். ஓகே, நல்லா இருந்துச்சு. எப்படி உங்களுக்கு வாங்கணும்? நீங்க எப்படி வரீங்க? காட்டு வழியா வரீங்களா, ரோட்டு வழியா வரீங்களா? காடு வழியாவா? பைக்ல வந்துட்டு டாடி எங்க கூட காடு வழியா வீட்டுக்கு வர போறாங்க. இந்த வண்டி என்ன இல்லை, வேற ஆளு. இது வேற தான் டாடி. நீங்க வந்த வண்டி நடந்தா வந்தீங்க. ஓ, இட்ஸ் நைஸ், தட்ஸ் நைஸ். நல்லா வாக்கிங் போனோம் காலையிலேயே, அதான் வந்து ரொம்ப நல்லது. டாடி நடந்து இருக்காங்க, அதான் ஃபிட்னஸ் வந்து டாடி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. பேசிட்டு போங்க டாடி, ஓடாதீங்க. போலாம். நீங்க எதுக்கு அங்க போறீங்க வீட்டுக்குன்னு எனக்கு தெரியும். அங்க இனி எவ்வளவு வேலை இருக்கு. இவ்வளவு நேரம் அங்க நின்று இருந்தா இப்ப கேக்குறா பாயசம் வேணுமா? பாருங்க, நாங்க காட்டு வழியாவே இறங்கி வீட்டுக்கு போறோம். வெரி ஹாப்பி. அண்ட் பிரியாணி பார்சல்லாம் இருக்கு, வீட்டில் போயிட்டு உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே பிரதர், தேங்க்யூ. அவங்க தான் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கே வந்து புக்கிங் எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்சல்ஸும் வச்சிருந்ததுனால நம்ம வந்து சிக்கன், அந்த கீ ரைஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கே அதை தான் பிரியாணின்னு சொல்லுவாங்க. இந்த ரிங்கிள் தோப்பை சர்ச் தான் குளத்தூர்ல இருக்கிறது தான் தாய் சபை. இது வந்து கிளை சபை. ஒரு சின்ன சபையா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சமாதானம். எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஆலயத்துக்கு ஓடி வரணும்னு ஒரு ரொம்ப வாஞ்சையா இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆலயம். ஞாயிற்றுக்கிழமையானா நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம போகணும், கண்டிப்பா நம்ம போகணும். இதை வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க உங்க மதத்தை பத்தி சொல்றீங்க எல்லாம் சொல்லாதீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒன்னே ஒண்ணுதான், do good, be good and ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? லவ் ஒன் another. நம்ம வந்து இவங்கள தான் நேசிக்கணும் அப்படிலாம் கிடையாது. லவ் ஒன் another, தன்னை போல பிறனையும் எல்லா மதத்தையும் நேசிக்கணும். அனைவருக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆமா, அனைவருக்காகவும் நம்ம பண்ணணும். அதுதான் வந்து விஷயமே. யாரையும் ரிலிஜியன்ல இருக்கணும் அது விஷயமே கிடையாது. யாரும் குறை சொல்லக்கூடாது. இந்துக்களா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா இருந்தாலும் எல்லாருக்காகவும் நம்ம கடவுள் படைத்த மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க மதத்துல போயிட்டு எல்லாருக்காகவும் எல்லாரும் பிரேயர் பண்ணணும். அதாவது என்னன்னா எல்லாருமே ஒன்னா இருக்கணும். இந்த வார்லாம் இல்லாம ஆமா, பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆமா. இப்ப நம்மள வந்து ஹர்ட் பண்ணிப்போமா? ஹர்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி மத்தவங்கள ஹர்ட் பண்ணாம. இந்த வாரில் எல்லாம் அந்த அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்து போறது ரொம்ப கொடுமையா இருக்கு. கண்டிப்பா இதை யாராவது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்க, அதிபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யுத்தம் வராம பார்த்துக்குங்க. யுத்தத்துல அதிபர்கள் நம்ம வீடியோவையா? நம்ம வீடியோ ஒருவேளை அவங்க பார்த்தா சொல்றேன், இல்லைன்னா யார் மூலமா அது அவங்களுக்கு தெரியும். இந்த யுத்தம் இல்லாத நீங்க எல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா பாவம் அப்பாவி மக்கள், இந்த இஸ்ரேல் சண்டை, இந்த பாலஸ்தீன் சண்டையில எல்லாம் வந்து பிள்ளைங்க யுத்தம் வேண்டான்னு அழுறது, கை கால் இல்லாம இறந்து தூக்கிட்டு போறது ரொம்ப வேதனையா இருந்து நாங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணோம். இன்னைக்கு கொஞ்சம் அமைதி இப்ப நாங்க கேள்விப்படுறோம். இந்த அமைதி எப்போ நீடிக்கணும்? எல்லா நாட்டுக்கும் நீடிக்கணும். மற்ற நாடுகள்ல இந்த ரஷ்யா, உக்ரைன் இந்த நாடுகள்ல கூட நமக்கு சண்டை வராம அதுல
இருக்கிற ரஷ்ய அதிபர், இவங்க உக்ரைன் அதிபர், இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல முடிவெடு. நம்மளாம் மக்கள், நம்ம வாழ்கிற காலம் கொஞ்ச காலம், மக்களுக்கு நம்ம நல்லது செய்துட்டு போகணுன்னு எல்லாரும் நினைக்கணும். அதனால் சமாதானமான வாழ்க்கைக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க. அதான் எங்களோட வேண்டுகோள். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ ஸோ மச். சிஎஸ்ஐ சபைகளை பக்தி முயற்சி சங்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதன் சார்பில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விற்பனை விழா வைப்பாங்கல்ல, அதில் நாங்கள் போன வாரமே ஆர்டர் பண்ணோம். வரேன்னு தெரிஞ்சு கூட எக்ஸ்ட்ரா பார்சல்லாம் நாங்கள் சொல்லலை. எனக்கும் டேடிக்கு மட்டும் 2 பார்சல் ஆர்டர் பண்ணோம். நானும் டேடியும் சாப்பிட மாட்டேன், எங்களுக்கு வெள்ளை சோறு தான் பிடிக்கும். திரும்பவும் இப்போ வாங்கணும். நிறைய கொழுக்கட்டை பாயாசம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். வீட்டில் போய் யாருக்கும் தராம சாப்பிடுவோம். ஷேர் பண்ணுவான் எல்லாருக்கும். எல்லாருக்கும் சரி. கேட்டு போலாமா? வா வா வா. அப்படிதான் இரு, ஒரு நிமிஷம் இரு, இங்கே நில்லு. இறங்கியாச்சா எல்லாம்? டான்ஜியர் ஹேண்ட்பேக்கா? இல்லை, இவ எங்கே போனாலும் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஹேண்ட்பேக் என்கிட்ட கொடுத்துட்றா. இல்லை, நான் இப்படி மாட்டிட்டு இருக்கேனா, என்னை பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க, இவன் என்ன லேடிஸ் ஹேண்ட்பேக் மாட்டியிருக்கான்னு. ஆனால் ஒன்று இருக்குது, ஒய்ஃபோட ஹேண்ட்பேக்கை தூக்குறவங்க அவங்க லைஃப்பில் எந்த விதமான சுமையும் தூக்காம வாழ்வாங்க. அது உண்மை. ஏன்னா சின்ன வயசில் நான் மம்மி ஹேண்ட்பேக்கை நான் தூக்குவேன். கேட்டு பாரு மம்மிக்கிட்ட. இப்போ உன் ஹேண்ட்பேக்கை தூக்குறேன், பார்த்துக்கோ. ஏப்பா எல்லாரும் தூக்குங்கப்பா, சீரியஸாக சொல்கிறேன். நல்லது. டேடி பாட்டு போகிறாங்க மம்மி. காட்டு வழி போகிற பொண்ணே கவலைப்படாதுன்னு உங்களை பார்த்து. எங்கே எல்லாம் பிரிஞ்சு அங்கங்கே போகிறீங்க? அட்டாக் பண்ணுற மாதிரி பயங்கரமான ஏரியா. ஜிபின் இந்த சைடு வரமாட்டான் இப்படி, ஏன்னா அவருக்கு ஒருத்தரை கண்டு பயமா. பாபு இப்போ இந்த வழியாக போகிறோம்ல, இது எல்லாமே ரப்பர் ட்ரீஸ். நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். ஆமி பார்த்து வாங்க. சின்ன வயசில் அம்மா என்னை இப்படி கூப்பிட்டு வந்தாங்க, இப்போ நான் அவங்கள கூப்பிட்டு வரேன். திஸ் இஸ் லைஃப். இல்லை இப்போ முட்டி வலிலாம் மம்மிக்கு இல்லை. ஆனாலுமே ஒரு சூப்பர் ஹாஸ்பிட்டல் நம்ம போகிறோம். அடுத்து எங்க கூட்டு போற? உங்க எல்லா பயம் காட்டி வச்சு டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க தெரியுமா, உங்க அம்மாவோட முட்டி வலியை நான் தீர்த்து கொடுக்குறேன். ஏய் அவன் எங்கடி? அடேய் எங்க போயிட்டான் பாருங்களேன். அந்த குழிக்குள்ள இறங்கிட்டு நிக்கிறான். வர்றே வா. ஆல்வெளி கிழங்கு, மரிச்சினி கிழங்கு வச்சிருக்காங்க டாடி. டாடி டாடி என்ன 3 கிழங்கு தான் வச்சிருக்கீங்க? நிறைய இருக்கா? மம்மி பார்த்து தனியாக வரீங்க. இதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கணும். இருந்தால் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பாருங்க. இருங்க டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படியாச்சு சென்னைக்கு நானே கூப்பிட்டு போயிடுறேன் அம்மா அப்பாவை. இந்த வாட்டி விட போகிறதில்ல. நான் ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சோடனே வாங்கன்னு எவ்வளோ கூப்பிட்டேன், வரல. அதான் எனக்கு கோவம். முடிச்சுட்டு சரி போகலான்னு தான் இருந்தோம். வீட்டு வேலைகள் கொஞ்சம் முடியாமல் இருந்தது, பிறகு கூட போயிருப்போம். இல்லை இது எங்ககிட்ட கோச்சிட்டு இருந்தான். சரி அதை பற்றி பேசக்கூடாது. வாங்க, அது தனி ரிப்ளை வீடியோ நீங்கள் போடுங்க. நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் ஒரு ரிப்ளை வீடியோ போடுங்க. பாருங்க சேரெல்லாம் ஆக்கி வச்சான். யாரு? அவங்க பேரன். காட்டுறேன் பாருங்க. இப்போ என்னன்னா அந்த நாள்ல எல்லாம் நீங்க இந்த மாதிரி அழுக்கு பண்ணீங்கன்னா உங்களை அடிப்பாங்க. மோனே டாடி தானே? டாடி எங்களை அடிச்சிருக்காங்க. இப்போ இவனை ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறான். இவனை தானே? அவனை ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறாங்களாமே. என்ன யார் செல்லண்டா நீ? என்னமோ பாவம். என்ன ஜோனா என் புள்ள டாடி செல்லமாமே. டாடி அடியும் வாங்க, டாடி செல்லணும். எல்லா குட்டி பிள்ளைங்களுமே டாடி செல்லும். அப்ப நீ சாக்லேட் கொடுக்க மாட்டாங்க தாத்தா. ஆமா, என்ன ஒரு வழி பண்ணிடுவான் டாடி சாக்லேட் கொடுக்கலனா. வாங்க உள்ள போலாம். லெட்ஸ் கோ இன்சைட். ஓகே ஜோனா, the dance master is here. என்ன மம்மி நீங்க டான்ஸ் ஆட போறீங்களா? ஏய் ஷபாஸ், சரியான போட்டி, சூப்பரான கண்டென்ட். சண்டே. ஓகே அந்த நாள்ல எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். இன்னைக்கு என் பேத்தி எனக்கு சொல்லி தர்றான். ஆடு மக்கள் ஆடு. மக்கள் இந்த ஸ்டெப், இந்த பேரு உனக்கு தெரியும். நான் சொல்லி கொடு மக்கள். நீ சொல்லி கொடு. அந்த சைடு இப்படி அடிச்சு தள்ளிரும். பாருங்க, பாட்டியும் பேத்தியும் டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்த ஸ்டெப்பு என்ன மக்கள்? இடுப்பு ஸ்டெப்பா? இது ஹிப் ரொட்டேஷனா? நான் உங்களை டான்ஸ் ஆட சொன்னேன். உங்களை டான்ஸ் ஆட சொன்னேன், நான் எக்ஸசைஸ் பண்ண சொல்லல. புரியுதா? ஸ்கூல்ல ஆடுவல. அங்க பாருங்க. டாடி இங்க பாருங்க. டாடி டெய்லி இப்படிதான் ஆடுறாங்களா? ஆட வைக்கிறாங்களா? இப்படியே டாடி இப்படியே ஆடிட்டு வந்து கட்டில ஏதாச்சும் தூக்குறாங்களா? இப்படி முதலவா கண்டு முதலவான்னு அப்படிதான் ஆடுனீங்க. அனிதா இப்படிலாம் ஆடுறாங்க டி மம்மி. அன்னைக்கு எவ்வளவு ஆடுறாரு ஸ்டேஜ்ல ஆடுறாரு.
இங்க எனக்கு இப்ப வயசாயிடுச்சு எனக்கு பேத்தி ஆடி ஓகே நைஸ் டாடிமா ஃபார் டான்சிங். இந்த வீடியோக்கு சூப்பரா ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க ஜோனா. வெரி நைஸ், ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. டான்ஸ் இஸ் வெரி வெரி குட். ஓகே, காட் பிளஸ். இந்த மக்கள் நல்லா ஆடுறா. டாடிமா விட்ட குறை, அவங்க அம்மா ஆடுறது எல்லாம் என் பிள்ளை ஆடுவா. ஏசப்பா எனக்கு தந்த மொவ. போன வாட்டி வந்து போன வாட்டி வீடியோல வந்து அவளுக்கு நீங்க கிஸ் கொடுக்கலையா? பிள்ளைய நான் விடுவேனா? அதெல்லாம் தாங்க தனிமை. A few moments later. ஸோ அம்மா வந்து அன்பாக்சிங் பண்றாங்க. ஓகே, சிக்கன் குழம்பு. ஓகே, அப்ப இங்க வந்து நெய் சோறு சிக்கன் குழம்பு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஊறுகாய் வச்சிருக்காங்க. ஊறுகாய் காஞ்சிபுரம் ஸ்டைல் ஊறுகாய். மம்மி என்ன பண்றேன், இதை கொட்டட்டா மக்களா? போடுங்க. எல்லாரும் வருவாங்கல்ல சித்தப்பா. ஒன்ன மாதிரி எல்லாம் ஃபிளிப் பண்ணலாம் தெரியாது மக்களே எனக்கு. ஃபிளிப்பா அதெல்லாம் ஈஸியா பண்ணலாம். இல்ல போடல. அப்புறம் கரண்டி எடுத்து நம்ம எல்லாத்தையும் அந்த கரண்டி அதை ஆஃப் பண்றா. ஏன் கத்திட்டே இருக்கு. ஆஃப் பண்றா. இந்த மோட்டு பொட்டுல வச்சு ஒரு வழி பண்றான். ஆஃப் பண்றா. நெக்ஸ்ட் பாக்கெட் கோஸ் இன். பெரிய துண்டுகள்லாம் கிடக்குமா? இவ்வளோ பெரிய பீஸான்னு கேட்குறா பார்த்தா. நம்ம ஆலயத்துலேருந்து வாங்கிட்டு எப்பவுமே பிளஸிங் ஆனதுதான் அது. எல்லாரும் வாங்கி சாப்பிடுவோம். அங்கேயே சமைச்சு உண்மையிலே அர்ப்பணிச்சு பிள்ளைங்க பண்றாங்க. ஸோ அம்மா வந்து சிக்கனு இந்த கீ ரைஸ்லாம் எடுத்து செட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து சித்தப்பாக்காக வெயிட் பண்ணோம். அண்ட் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்கு. ஸோ அந்த வீடியோ அடுத்த வீடியோ எக்ஸைட்டிங்கான வீடியோ அது நாளைக்கு நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க. சரி மம்மி கண்டினியூ பண்ணுங்க. இது பார்த்துட்டு போ. பார்க்கலாம். ஓகே, மம்மி டேஸ்ட் பண்ணுறாங்க. பைனாப்பிள்லாம் போட்டிருக்காங்களே. குட், நல்லா தான் இருக்கும். ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம திங்ஸ் வாங்கினோம். ஜேடன் வேறு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜேடன் என்ன ஜேடன் பண்ணுறீங்க? டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னது அது? ஏய் பிரியாணி. சரி நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு மக்கள், சாப்பிடு. இங்கே பாரு, நீ தான் ஃப்ரேமில் இருக்க. நீ தான் ரிவ்யூ. இப்போ டிவி இப்போ இல்லை, நீ சாப்பிட்டுட்டு சொல்லு. ரிவ்யூ கொடு. ஃபஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு டிவி பார்க்கலாம். அந்த சைடு உட்கார்றா, பொம்மை காட்டுறான். அங்கே பாருங்க எப்படி அழகா சாப்பிட்றான் பாருங்க ஜேடன். யாரா இப்படி ரிவ்யூ கொடுப்பா? ஏன் நானா? இப்படிலாம் கேவலமாலாம் நான் கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு ஈ காட்டுறான். சரி எப்படி இருக்கு சொல்லுங்க. வேற லெவலா? சரி ஜேடன் ஒரு பாய் சொல்லுங்க. டிவிலாம் பார்க்கக்கூடாது ஜேடன் சாப்பிடும்போது. பேண்ட் அழுக்கா இருக்கா? ஆல்ரைட் டியர் brothers and sisters, thank you so much for watching the video and நாளைக்கு வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் vlog. ஏன்னா சித்தப்பாஸ் ஃபேமிலி எல்லாருமே இங்கே வர போகிறாங்க. ஒரு குக்கிங் நடக்க போகுது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, டாவினா ரேச்சல் குக் பண்ண போகிறாங்க. ஆமாம், நாட்டுக்கோழி குழம்பு. டாவினா ரேச்சல் அவளுக்கு 1 year தான் ஆயிருக்கு. 1 year அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லா வீடியோவும் பார்க்குறாள். அதனால அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அவள் தான் சமைக்க வர போகிறா. இது வந்து டாவினா ரேச்சலோட பர்த்டே ட்ரீட். ஏன்னா வந்து ஃபங்க்ஷனில் ஒழுங்காக அவளால் கவனிக்க முடியலையா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா, அழுவுறா, எல்லாரும் வராங்க, ஃபோட்டோ எடுக்க. நல்லா வந்து அவளை சாப்பிட வச்சிருவீங்க போலயே. ஆமா கண்டிப்பா. 1 year ஆயிடுச்சுல, எல்லாமே கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டியர் brothers and sisters for watching the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். ஸோ பி குட், டூ குட், லவ் ஒன் another. எஸ், நாளைக்கு பார்க்கலாம். பை பை, see you, take care.